பொதுவாகவே எம்ஜிஆர் தனது படப்பிடிப்பு தளத்தில் தான் ஒருவர் மட்டும் தனியாக அமர்ந்து சாப்பிட மாட்டார். கிட்டத்தட்ட அவருடன் 10 பேராவது அமர்ந்து சாப்பிடுவார்கள். அதேபோல படப்பிடிப்பில் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கும் கூட தன்னை போன்றே நல்ல சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்கிற முறையை முதலாக கொண்டு வந்தவர் அவர்தான். அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் அதை பின்பற்ற துவங்கினார். அப்படி ஒருவர் பசியால் வாடிவிடக் கூடாது என அவர்களின் மனதறிந்து சாப்பாடு போட்டு உபசரிக்கும் எம்ஜிஆரின் படப்பிடிப்பு தளத்திலேயே ஒரு நடிகை பசி தாங்காமல் கதறிய சம்பவமும் நடந்தது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். இதன் பின்னணியில் என்ன நடந்தது, அந்த விஷயத்தை எப்படி எம்ஜிஆர் கையாண்டார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நடிகை எம்ஜிஆருடன் 3 படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். இவர் ஒரு அற்புதமான நாட்டியமாட தெரிந்த நடிகையும் கூட. இவர் அழகு அந்த நாளில் பரபரப்பாக பேசப்பட்டது. அழகான முகம், வசீகரிக்கும் பார்வை, தேன் போன்ற குரல். இவர் எம்ஜிஆருக்கு பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்க வேண்டியவர். ஆனால் 3 படங்களுக்கு மேல் இவரால் ஜோடி சேர முடியவில்லை. ஏன்? யார் அந்த நடிகை? வாங்க பார்க்கலாம். அவர்தான் நடிகை ராஜசுலோக்சனா. அந்த காலத்தில் ஃபிட்னஸ், டயட்னு ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்த நடிகை என இவரை குறிப்பிடுவார்கள். ஷூட்டிங்ல கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் இருந்தே காய்கறி, சாலட், பழச்சாறுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலே மேக்கப் போடாமலே ஸ்கின் ஜொலிக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவருக்கு 60 வயசுல தான் முடி நரைக்கவே ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட டயட்டும் விடாம செஞ்சுக்கிட்டு இருந்த யோகாவும் தான். இவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த படம் அரசிலங்குமரி 1961ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஏஎஸ்ஏ சாமி மற்றும் ஏ காசிலிங்கம் ஆகியோரால் இயக்கப்பட்டது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு தயாரித்தார். இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் தங்கையாக பத்மினி நடிக்க ராஜசுலக்ஷனா ஜோடியாக நடித்திருப்பார். இப்படத்தின் படப்பிடிப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. ஊர்வலமாக என்ற பாடல் படமாக்கி கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆரும் ராஜசுலக்ஷனாவும் பின்னால் அமர்ந்து கொண்டு வர தோழி சாரட்டு வண்டியை ஓட்டி கொண்டு வருவார். திடீரென அந்த சாரட்டு பள்ளத்தில் புதைந்து போகும். எம்ஜிஆரும் ராஜசுலக்ஷனாவும் பின்னால் இருந்து முன்னால் வருவது போல காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது ராஜசுலக்ஷனா சாரட்டில் இருந்து தவறி கீழே விழ போன போது எம்ஜிஆர் அவரை தாக்கி பிடித்து காப்பாற்றினார். இல்லை என்றால் அந்த சாரட்டின் சக்கரம் ராஜசுலக்ஷனாவின் கால் மீது ஏறி இருக்கும். புத்திசாலித்தனமாக எம்ஜிஆர் காப்பாற்றியதால் அன்று ராஜசுலக்ஷனா காயமில்லாமல் தப்பித்தார். அடுத்து எம்ஜிஆரின் 50வது திரைப்படம் நல்லவன் வாழ்வான். பா. நீலகண்டன் தனது அரசு பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து இயக்கிய படம் இது. நா. பாண்டுரங்கனின் கதைக்கு திரைக்கதை, வசனம் எழுதியவர் அறிஞர் அண்ணா. ராஜசுலக்ஷனா எம்ஜிஆரின் மனைவியாக நடித்திருப்பார். எம்ஜிஆருக்கு வாலி எழுதிய முதல் பாடல் இந்த படத்தில்தான் இடம்பெற்றது. வாலியின் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள், ஆத்மநாதனின் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பாடல் செம ஹிட் அடித்தது. ராஜசுலக்ஷனா இப்படத்தில் நன்றாக பேசப்பட்டார். அறிஞர் அண்ணா கதை வசனத்தால் உருவான இந்த படத்தை பார்த்து அண்ணா ராஜசுலக்ஷனாவை வெகுவாக பாராட்டினார். இதை அடுத்து 1958இல் வெளிவந்த சாரங்கதாரா படத்தில் இடம்பெற்ற பசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவை பாடலில் இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும் என நடிகை ராஜசுலக்ஷனா பேசுகிற இந்த வரிகள் இந்த கால தலைமுறையினருக்கு கூட நன்கு பரிச்சயம்தான். சில பாடல்கள் அதில் நடித்த நடிகர்களுக்கு சாகாவரம் அளித்துவிடும். இதே போல சில நடிகர்கள் அவர்கள் நடித்த பாடல்களுக்கு சாகாவரம் தந்து விடுவார்கள். அந்த வகையில் ராஜசுலக்ஷனாவை பார்த்தாலே வசந்த முல்லை பாடல் காதுக்குள் ஒலிக்கும். வசந்த முல்லை என்ற வார்த்தை காதில் விழும்போதே ராஜசுலக்ஷனாவின் முகம் மனக்கண்ணுக்குள் வந்துவிடும். விஜய் நடித்த போக்கிரியில் கூட இந்த பாடலின் ஆரம்ப வரிகளை ரீமிக்ஸ் செய்திருப்பார்கள். சில பாடல்கள் இப்படித்தான் தலைமுறை கடந்து பயணிக்கும். எம்ஜிஆருடன் நல்லவன் வாழ்வான் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு வர தாமதமாகிவிட்டது. எனவே பசியோடு காத்திருந்தார். வாசலில் சாப்பாடு வருமா என்று காத்திருந்தவருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. நேரம் அதிகமாக உடனே அன்று எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட கொண்டு வர சொன்னார். எம்ஜிஆரும் அதே சாப்பாட்டை வேறொரு இடத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார். இவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு என்ன இது உப்பும் இல்லை காரம் இல்லை, யார் சாப்பிடுவது என்று சத்தம் போட்டார். உடனே மேனேஜர், அம்மா எம்ஜிஆர் அவர்களே இந்த சாப்பாட்டை ருசியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் வேறு சாப்பாடு கொண்டு வர சொல்கிறேன், இல்லை வாங்கி வர சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போதே பசியால் துடித்து போன ராஜசுலக்ஷனா, சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஷாட் ரெடியானதும் கூப்பிடுங்கள், வந்து நடித்து கொடுத்து விட்டு போகிறேன் என்று கோபமாக பேசினார். இது எம்ஜிஆர் காதுக்கு போனது. உடனே எம்ஜிஆர் ஏன் ராஜசுலக்ஷனா வீட்டிலிருந்து சாப்பாடு வர தாமதமானது என்று கேட்டார். மேனேஜர் தெரியவில்லை என்று சொன்னார். சரி, அவருக்கு வேறு சாப்பாடு ரெடி செய்து கொடுங்கள், அவர் கேட்பது போல ஓட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுங்கள், பசியோடு யாரும் நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சாப்பிடுவது வரை படப்பிடிப்பு எதுவும் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டார்.
தன்னால் படப்பிடிப்பு தாமதமாவதைக் கண்டு ராஜசுலக்ஷனா எம்ஜிஆரிடம் வந்து, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படப்பிடிப்பை நடத்தச் சொல்லுங்கள், தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், நான் பசி பட்டினி இதெல்லாம் பார்த்தவன், அதனால் எனக்கு வயிறு பசிக்கும் பொழுது சாப்பிட வேண்டும் என்றுதான் தோன்றும். ருசிக்காக சாப்பிட வேண்டும் என்று சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து பழக்கப்பட்டவன் நான் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. நன்றாகவே வாழ்ந்து இப்பொழுது திரைத்துறையில் ஒரு மதிப்புமிக்க நடிகையாக இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி விரும்புவதில் தவறு ஒன்றும் இல்லைதான். ஆனால் அதற்காக ஒரு சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை அனுசரித்து போவதுதான் நல்லது. மற்றவர்கள் மனது புண்படும்படி பேசுவது நம்மை போன்ற கலைஞர்களுக்கு அழகல்ல. அதுவும் சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் இப்படி கராராக மேனேஜரை திட்டியிருக்க கூடாது என்று சொன்னார். அப்போதுதான் ராஜசுலக்ஷனா தன்னுடைய தவறை உணர்ந்து எம்ஜிஆரிடமும் அந்த மேனேஜரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்போது ராஜசுலக்ஷனா வீட்டில் இருந்து சாப்பாடு வந்தது. எம்ஜிஆரே அவருக்கு பரிமாறி பசியார வைத்து பின்னர் குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்கிறதா என்ற பாடலுக்கு படப்பிடிப்பு நடந்தது. அந்த பாடலும் சிறப்பாக வந்தது. இப்போது கூட அந்த பாடலை பார்த்தால் எம்ஜிஆரும் ராஜசுலக்ஷனாவும் அவ்வளவு அற்புதமாக நடித்திருப்பார்கள். காலத்தை வென்ற பாடல் அல்லவா அது. எம்ஜிஆருக்கு தெரியும், ராஜசுலக்ஷனா பசியோடு இருந்திருந்தால் நிச்சயம் அந்த பாடல் அந்த மலர்ச்சி மகிழ்ச்சி இருந்திருக்காது. அவருக்கு தெரியும், பசி பட்டினி துக்கம் வேதனை எல்லாம். மற்றவர்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைதானே.